தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி அமைச்சதுலேருந்தே குதிரை பேரத்தை ஈடுபட்டு வர்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுவரைக்கும் அந்த குற்றச்சாட்டை உறுதி செய்ய 2 வாக்குமூலங்கள் தான் வெளியாகிருந்துச்சு. இன்னைக்கு 3வது வாக்குமூலம் ஒன்று வெளியாகிருக்கு. இப்படி வாக்குமூலங்களுக்கு மேலே வாக்குமூலங்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஆப்ரேஷன் எல் அப்படின்ற பேரில் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள மிகப்பெரிய குதிரை பேரத்தை விஜய் அரசு செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிக டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. தாவேகா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய வாக்குமூலங்களும் அதில் இடம்பெற்றிருப்பதை பார்க்க முடியுது. இப்படியான குதிரை பேரத்தில் ஈடுபடக்கூடிய இந்த தாவேகா அரசின் மீது, விஜயின் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்பதற்காகவே ஆளுநர் மாளிகைக்கு போய் ஆளுநருக்கும் விஜய்க்கும் ஒரே நேரத்தில் செக்மேட்டை வச்சிருக்கு திமுக. ரொம்பவும் குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டி காட்டி இந்த செக்மேட்டை வச்சிருக்கிறாங்க. ஆளுநர் மாளிகையில் திமுக அரசு கொடுத்த அந்த கடிதத்தில் என்ன இருக்குது, என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க, ஏன் அந்த 2 பேருக்கும் ஒரே மாதிரியான செக்மேட் இருக்குன்னு சொல்கிறேன். ஆப்ரேஷன் எல் அப்படின்னா என்ன, ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸில் சொல்லியிருக்கிறாங்க. உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் தன்னுடைய ஆட்சியை கூட்டணி கட்சிகளுடைய உதவியோட, குறிப்பாக திமுக கூட்டணி கட்சிகளுடைய உதவியோட தான் அமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையை மாற்ற வேண்டும், தனக்கு பெரும்பான்மை என்பது தனித்துவமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் தாவேகா ஆட்சியில் தொடர்ச்சியாக குதிரை பேரம் என்பது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இவருடைய ஆட்சியை பெரும்பான்மை நிரூபிப்பதற்கே அதிமுகவுடைய 25 எம்எல்ஏக்கள் இவருக்கு ஆதரவு கொடுத்ததும், அதற்கு முன்னாடியே போட்டி எம்எல்ஏக்களப்பெல்லாம் இவர் பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸுக்கு சோஃபா போனது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாகி இருந்த நிலையில் இந்த குதிரை பேரம் குறித்து உறுதியான ஒரு வாக்குமூலமாக வெளிவந்தது அப்படின்னா அது வைகோவுடைய வாக்குமூலம் தான். 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் ராஜினாமா செய்தால் இடைத்தேர்தல் வரும். அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வேன்னு அவர் சொன்னார். ஆனால் அந்த 2 பேர்கிட்ட சொன்னபோது செந்தில் செல்வன் பதிலே சொல்லலை. அவர் நேராக திமுகவில் தான் இருக்க போகிறேன்னு போயிட்டார். ராஜேந்திரன் நான் மதிமுகவாக தான் இருக்கிறேன், ஆனால் எம்எல்ஏவாக தொடர்றேன்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய 2 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு வர சொன்னார், நானே அவங்கள அந்த தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜயே என்னிடம் வாக்குமூலமாக சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர் சந்திப்பில் வாக்குமூலமாகவே போட்டு உடைச்சாரு வைகோ. வைகோவுடைய இந்த வாக்குமூலத்தை எடுத்துக்கிட்டு விஜய் மீது நாங்கள் வழக்கு தொடர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் மாளிகையில் போயிட்டு ஒரு அனுமதியை கேட்குறாங்க திமுக. இப்படியான அனுமதியை கேட்ட உடனேயே மறுநாளே வைகோ அவர்கள் இல்லை விஜய் கேட்கல, நான் தான் இப்படி என்னுடைய நிலையை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடித்தார். இது முதல் வாக்குமூலமா. 2வது வாக்குமூலம் கரூரில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால போய் இணைஞ்ச எம்ஆர் விஜயபாஸ்கர். விஜய் தலைமையிலான அரசு அவங்க எங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க. தாவேகா ஆட்சியிலிருந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க, டீல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் நான் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே ஒரு வாக்குமூலமாக இந்த குதிரை பேரத்தை உறுதிப்படுத்துகிற வாக்குமூலமாக ஒரு வாக்குமூலத்தை அவர் கொடுத்தார். இந்த வாக்குமூலம் கொடுத்த உடனேயே மீண்டும் ஆளுநர் மாளிகிட்ட போய் விஜய் மீது நாங்கள் வழக்கு தொடர போகிறோம், உங்களுடைய அனுமதி என்பது வேணும், விஜயபாஸ்கருடைய வாக்குமூலம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனேயே மறுநாளே இல்லை நானாக விருப்பப்பட்டு தான் தாவேகால போய் இணைஞ்சேன், எனக்கு எந்த அப்ரோச்சும் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு பல்ட்டி அடித்தார் எம்ஆர் விஜயபாஸ்கர். இப்போ இந்த 2 வாக்குமூலமே பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா அரசு தொடர்ச்சியாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றதை உறுதி செய்யும் விதமாக இருந்துச்சு. இப்போ 3வது வாக்குமூலம் என்பது வெளியாயிருக்கு. இதுவரைக்கும் வெளியான வாக்குமூலம் என்பது ராஜினாமா பண்ண எம்எல்ஏ அல்லது ராஜினாமா பண்ண சொன்ன எம்எல்ஏக்களுடைய கட்சி தலைவர் அப்படின்னு தானே இருந்துச்சு. இப்போ வெளியாக இருக்கக்கூடிய வாக்குமூலம் என்பது ஒரு புதுமையானது. தாவேகாவுடைய ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான மு வீரபாண்டியன் அவர்கள் இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார்.
தமிழ்நாட்டில் குதிரை பேரம் என்பது நடக்கிறது, இதனை தடுப்பது தமிழ்நாட்டின் நலனுக்கு நல்லது, இந்த கலாச்சாரம் வட மாநிலத்திலேருந்து இங்கே பரவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்கிறார். இப்படி கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை மீண்டும் நிருபர்கள் அவரை போய் சந்தித்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அதுலேயுமே தமிழ்நாட்டில் வெவ்வேறு கட்சிகள் இருக்குது, வெவ்வேறு அரசியல் பேசுகிறாங்க, ஆனாலும் கூட குறைந்தபட்ச ஜனநாயக மாண்பு என்பது இருந்துச்சு. இன்னைக்கு அந்த குதிரை பேரம் மூலமாக அந்த மாண்பு என்பது தொடர்ச்சியாக கெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தன்னுடைய கருத்தை உறுதி பண்ணியிருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளரான மு வீரபாண்டியன் அவர்கள். அப்போது 3 வாக்குமூலங்கள் வெளியாயிருக்கு தாவேகா செய்யக்கூடிய இந்த குதிரை பேரம் குறித்து. இந்த வாக்குமூலங்களை வச்சு திமுக ஆளுநர் மாளிகைக்கு போய் செக்மேட் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதை பார்ப்பதற்கு முன்னாடி தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஆப்ரேஷன் எல் அப்படின்ற பேரில் விஜய் செய்யக்கூடிய குதிரை பேரத்தை அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷன் எல் அப்படின்னா லீவ்ஸ், அதாவது இரட்டை இலை அப்படின்ற அந்த இலைன்ற குறிப்பது விதமாக தான் ஆப்ரேஷன் எல் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ள அதிமுகவிலிருந்து 10 எம்எல்ஏக்களாவது ராஜினாமா பண்ணி தாவேக்கால இணைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் அந்த ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தேதிக்குள்ள தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அறிவிப்பை வெளியிடுவதற்கான அந்த ப்ராசஸை முடிச்சிருவாங்க. அப்போ அந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க அப்படின்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 10 எம்எல்ஏவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு பெரும்பான்மை என்பது கிடைக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் 7 சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தலுக்காக காத்திருக்கு. அப்போ 234ல் 7 போக 227 தான். தாவேக்காவுடைய ஸ்ட்ரென்த் 107. அப்போ தாவேக்காவுக்கு இன்னும் கூடுதலாக 11 இடங்கள் இருந்தால் பெரும்பான்மை என்பது கிடைச்சிரும். அதில் ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு தாவேக்காவுடைய தொகுதி அப்படின்றப்போ இன்னும் கூடுதலாக 10 எம்எல்ஏக்கள் அதிமுகவிலிருந்து நம்மளுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா நாம தனித்துவமான பெரும்பான்மையை பெற்றலாம். அதனால தான் ஆகஸ்ட் 15க்குள்ள ஆபரேஷன் எல்லை நடத்தி முடித்துவிட வேண்டும் என்று விஜய் மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருப்பதாக தாவேக்காவுடைய நிர்வாகிகள் வாக்குமூலங்களை வச்சு இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்பது வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப குறிப்பாக தாவேக்கா அரசுக்கு இந்த பெரும்பான்மை நிறுவிக்கு 25 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாங்களே, இதுல பாதி பேரையாவது நம்ம கொண்டு வந்துடணும் அப்படின்றதான் பேசப்படுது. ஏன் இந்த குதிரை பேரத்தை விஜய் அவர்கள் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்கன்னா 2 விஷயத்திற்காக. ஒன்று, மெஜாரிட்டியை நமக்கே கொண்டு வந்துடணும். இந்த கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், இவங்க நிர்பந்தம் பண்ணுவது, இவங்க பல்வேறு விஷயங்களுக்கு தடைபடுவது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. பாஜக தன்னுடைய எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை எல்லாம் நம்ம கேட்டு முடிச்சு விடணும் அப்படின்னா நமக்கு தனி பெரும்பான்மை இருக்கணும் என்பதற்காக தான் இவங்க அதிமுக எம்எல்ஏக்களை புரி வச்சு தாவேக்கால இணைச்சிட்டு வர்றாங்க அப்படின்ற செய்தியை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. 2வது காரணம் என்னென்னா ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்து. தாவேக்கால இப்போ விஜய் ரசிகர்களை வச்சு நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், இப்போ கட்சியை நடத்தணும் ஆட்சியை நடத்தணும் அப்படின்னா இந்த ரசிகர்களை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நமக்கு அனுபவமுள்ள அரசியல்வாதிகள் நமக்கு வேணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அதிமுகலேருந்து வரக்கூடிய அந்த எம்எல்ஏக்களுக்கு நம்ம மாவட்ட ரீதியான பதவிகளை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவையும் தாவேக்கா எடுத்திருக்கிறாங்க. இப்போது அதிமுகலேருந்து 10 எம்எல்ஏக்கள் வர்றாங்க, இதில் சீனியர்ஸ் வர்றாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 5 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது கொடுக்க போகிறாங்களாம். இப்போ மீதி இருக்க ஆளுக்கு 5 பேருக்கு மாவட்ட செயலர் பதவி, மாநில அமைப்பு செயலர் பதவி, இப்படியான பதவிகளை கொடுத்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த்தை நம்ம உருவாக்கிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை போட்டிருப்பதாக அந்த செய்தி என்பது குறிப்பிடப்படுது. அமைச்சர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்கிறாரு, சி விஜயபாஸ்கர் இருக்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை இறுதிக்குள் அல்லது ஆகஸ்டுடைய முதல் வாரத்தில் சிவி சண்முகமும் வேலுமணியும் தாவேக்கால எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இணைய போவதாக அந்த ஆர்டிக்கல் ஆபரேஷன் எல்லிலேயே குறிப்பிட்டிருப்பதை பார்க்க முடியுது. அப்போ 4 அமைச்சர்கள் இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இன்னும் யார் அமைச்சர் கேண்டிடேட் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு புள்ளி ஆபரேஷன் எல்லில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இணைய போறார் அப்படின்றது தெரியலை. அப்போது இந்த சீனியர் லீடர்ஸுக்கு அமைச்சர் பதவி, மற்றவர்களுக்கு எம்எல்ஏ பதவி அப்படின்றது தான் இப்போதைக்கு டீல். இன்னொரு டீல் என்ன அப்படின்னா, அது வாக்குமூலமாகவே தாவேக்காவுடைய சீனியர் லீடர் சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ஊழல் வழக்கில் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா எங்கள் கட்சிக்கு வாங்க, உங்கள் மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செய்திருப்பதாக தகவல் என்பது அந்த ஆர்டிக்கலில் இருக்குது. சி விஜயபாஸ்கர் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வராராம். குட்கா ஊழலில் 12 வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுத்தே ஆகணும், தீர்ப்பை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்குறாங்க. அப்போது சி விஜயபாஸ்கர் இதில் குற்றவாளியாக மாறிவிட்டால் பிரச்சனை ஆயிரும் என்பதற்காக தான் அவசரமாக தாவேக்கால போய் அவர் இணைஞ்சிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாயிருக்கு. ஒரு பக்கம் சிடிஆர் நிர்மல்குமார் விஜயபாஸ்கர் என் கட்சியில் இணைஞ்சாலும் நாங்கள் வழக்கு என்பதை நியாயமாக நடத்துவோம் அப்படின்றாரு.
ஆனால் விஜயபாஸ்கர் ஊழல் வழக்கில் இந்த பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக தான் இணைந்திருக்கிறார் அப்படின்றது ஆபரேஷன் எல் மூலமாக தெரிய வந்திருக்கு. அப்படின்றப்போ இது ரெண்டுல எது உண்மை? அப்போ சிடிஆர் நிர்மல்குமார் சமரசமின்றி இந்த வழக்கை நடத்துவார் அப்படின்றது அந்த வார்த்தையே கிண்டலும் கேலிக்குரிய ஒரு விஷயமாக மாறி போதா இல்லையா? ஏன்னா இப்படி குற்ற வழக்குல உள்ளவங்களை கட்சியில சேர்க்காம இருக்கலாமே. கட்சியில சேர்த்து சமரசம் பண்ணாம நாங்கள் வழக்கு நடத்துவதற்கு கட்சியில சேர்க்காம சமரசம் இல்லாமல் வழக்கு நடத்திட வேண்டியதானே? அப்போ ஆபரேஷன் எல் அப்படின்ற பேர்ல ஆகஸ்ட் 15க்குள்ள மிகப்பெரிய குதிரை பேரத்தை தமிழ்நாட்டில் நிகழ்த்த இருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்றதான் இந்த செய்தி சொல்லக்கூடிய தகவல். அதிமுக எம்எல்ஏ மட்டும் இவங்க அப்ரோச் பண்ணல, திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அப்ரோச் பண்ணியிருப்பதாக திமுக குற்றச்சாட்டு இருக்கு. அனிதா ராதாகிருஷ்ணன் வெளிப்படையாகவே நீ திமுக விலகி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்னிடம் பேரம் பேசியதாக வெளிப்படையாகவே சொன்னாரா? அடுத்து ஆஸ்டின் எம்எல்ஏ, அப்புறம் வேப்பனஹள்ளி எம்எல்ஏ வரக்கூடிய சீனிவாசன், இந்த 3 பேரிடமே பேரம் என்பது பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு புகாராகவே ஆளுநர் மாளிகையில கொடுத்துச்சு. இப்போ இப்படியான வாக்குமூலங்கள், இப்படியான குதிரை பேரங்கள் நடப்பதை அனுமதிக்க முடியாது. இந்த குற்றத்தை செய்யக்கூடிய விஜய் அவர்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவரை தண்டனைக்கு ஆட்படுத்தணும் அப்படின்றதுக்காக திமுக ஆளுநர் மாளிகையில போய் ஒரு புகாரா கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை அல்ல, 2 முறை கொடுத்துருக்குறாங்க. பலரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க, ஆட்சியை கலைக்க சொல்றாங்க, அதனாலதான் போயிட்டு லெட்டர் கொடுக்குது திமுக அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆளுநர் என்பது தேவையே இல்லை என்பதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. ஏன் இப்போ ஆளுநர் மாளிகையில போய் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, விஜய் மீது கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்காக லெட்டர் கொடுக்கல. அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு முதலமைச்சர் மீதோ ஒரு அமைச்சர் மீதோ நம்ம ஒரு வழக்கு தொடர போகிறோம், ஒரு எஃப்ஐஆர் போட போகிறோம் அப்படின்னா அதற்கு ஆளுநருடைய அனுமதியை வாங்கணும். அவர் சாங்ஷன் பண்ணால் மட்டும்தான் விஜய் மீதோ அல்லது அமைச்சர்கள் மீதோ எஃப்ஐஆரை டிவிஎஸ்சி போடும், அல்லது கோர்ட்டில் போயிட்டு நம்மளால் கேஸும் போட முடியும். ஸோ அப்படி இருக்க சூழலில் கோர்ட்டுக்கு விஜயை நேரடியாக போய் எஃப்ஐஆர் போட சொல்லுங்கள் விஜய் மீது அப்படின்னு சொல்லி டிவிஎஸ்சிக்கு உத்தரவிட சொல்லி நம்ம வழக்கு போட்டோம் அப்படின்னா ஆளுநருடைய அனுமதியை வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி தான் கோர்ட்டு கேட்கும். அப்போ ஆளுநர்கிட்ட நாங்கள் லெட்டர் கொடுத்துட்டோம், அவர் தான் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, ஒரு முறை இல்லை 2 முறை கொடுத்துருக்கோம், ஆனாலும் நடவடிக்கை என்பது இல்லை என்பதை சொல்வதற்காக தான் தொடர்ச்சியாக ஆளுநர் மாளிகை போய் ஆளுநர்கிட்ட லெட்டர் என்பது கொடுத்துக்கிட்டு இருக்கு திமுக. இதை RS பாரதி அவர்களே உறுதிப்படுத்துறாரு. அதாவது ஆளுநர் ஒருவேளை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, இதற்கு பிறகு உரிய நடவடிக்கை அவர்கள் எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடுவதற்கு வழிவகுப்புக்காக தான் கொடுக்கும். அவர்கள் எடுக்கிறாரா இல்லையான்னு தெரியும். கவர்னர் யூஸ்வலாக அவங்களுக்கெல்லாம் தெரியும். மனு அவர்கிட்ட கொடுத்தா, ஏன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் என்ன கேட்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் லெட்டர் அவர் தான் அங்கே அவர்கிட்ட கொடுத்தீங்களா, மனு கொடுத்தீங்களா, சட்டமன்றத்துக்கு சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால ஈஸி கஸ்டோடிங் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி, தேர்ஃபோர் ஹி ஹேஸ் டு டேக் ஆக்ஷன். நீங்கள் காம்பிடென்ட் அத்தாரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா கோர்ட்டில் கேட்பாங்க. அதனால் வி வில் லாட்ஜ் தி கம்ப்ளைண்ட். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது தான் இதெல்லாம். சட்டப்படி லீகல் படி என்ன செய்யணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆளுநர்கிட்ட போய் அனுமதி கேட்டு புகார் கடிதம் கொடுத்துருக்குறோம். ஆளுநர் அதற்கு சாங்ஷன் பண்ணாருன்னா நாங்கள் நேரடியாக கோர்ட்டு போவோம், இல்லைன்னா ஆளுநர் சாங்ஷன் பண்ணவே இல்லை என்பதை சுட்டி காட்டி கோர்ட்டுக்கு போவோம். கோர்ட் எங்களை பார்த்து ஆளுநர்கிட்ட போனியா இல்லைன்னு கேட்கக்கூடாதுன்ற அந்த சட்ட அடிப்படையில் மட்டும்தான் ஆளுநர் மாளிகைகிட்ட போய் நான் கடிதம் கொடுக்குறோமே தவிர வேற எந்த ஒரு விஷயம் கிடையாது. அப்போ ஆளுநருடைய அனுமதி இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி விஜய் மீது வழக்கு தொடர எஃப்ஐஆர் போட அவரை தண்டிக்க கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போயே ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு RS பாரதி அவர்கள் சொல்வதை பார்க்க முடியுது. எந்த அடிப்படையில் எந்த வழக்கு விஷயத்தில் விஜய் மீது வழக்கு பதியணும் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்கன்னா, உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதாவது உச்சநீதிமன்றத்தில் லலிதா குமாரி வெர்சஸ் கவர்மெண்ட், அதாவது உத்தரப்பிரதேசம், அந்த வழக்கில் தீர்ப்பு என்பது தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. சிஎம்மாகவே இருந்தாலும் அவர் மீது எஃப்ஐஆர் என்பது பதிவு பண்ணணும், ஊழல் குற்றச்சாட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழலில் அந்த தீர்ப்பை மையப்படுத்தி தான் இப்படியான வழக்கு என்பது பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட அனுமதி கொடுங்கன்னு சொல்லி திமுக லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே குதிரை பேரம் செய்ததாக நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் மீதே வழக்கு விசாரணைக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்கு. நரசிம்மராவ் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் குதிரை பேரத்தை பண்ணார் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை உச்சநீதிமன்றம் விதிச்சிச்சு. அதுக்கப்புறம் அது ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்து செய்யப்பட்டது வேற கதை. அப்போ நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் மீதே சிறை தண்டனை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அடிப்படையில் இவரும் குதிரை பேரம் செய்தார் என்பதற்கு ஆதாரம் எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அல்ல. இது அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இணைந்தவர்கள், அந்த குதிரை பேரத்துக்கு ஆட்பட்டு இணைந்தவர்கள் வைத்த வாக்குமூலங்களே இருக்கு.
ஸோ இப்போ வைகோ அவர்களுடைய வாக்குமூலம் இருக்குது, விஜய் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாக்குமூலமாகவே கொடுத்திருக்கிறார். எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தன்னுடைய வாக்குமூலமாகவே கொடுத்திருக்கிறார். இப்போ ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த கட்சியுடைய மாநில செயலாளரும் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். அப்படின்றப்போ குதிரை பேரம் நடந்ததற்கான முழுமையான ஆதாரம் என்பது இந்த விஷயத்தில் இருப்பவர்களுடைய வாக்குமூலமாக இருப்பதனால கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் கடுமையான விளைவுகளை விஜய் அரசு சந்திக்க தான் போகுது. ஆகஸ்ட் 15 அப்படின்ற பேரில் இந்த ஆபரேஷன் எல்லையும் நடத்தினாங்க அப்படின்னா மேலும் மேலும் இது விஜய் ஆட்சிக்கு சிக்கலை தான் ஏற்படுத்தும். எந்த அடிப்படையில் இவ்வளவு துணிச்சலாக இவர்கள் பண்றாங்க? பாஜகவுடைய ஆதரவு இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான நடவடிக்கை செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வி எழுது. ஏன்னா இப்படியான விஷயங்களை மறைப்பதற்கு தான் செந்தில் பாலாஜி மீது பழிய போட்டு அவங்க ஒரு பக்கம் குதிரை பேரம் பண்றாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. ஆனா கோர்ட்ல எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சு. இன்னைக்கு அந்த வழக்குல ஈடி என்பது உள்ள வருது. ஈடி ஹவாலா பணம்லாம் முறைகேடு நடந்திருக்கிறதாக சொல்லி வருவதை பார்க்க முடியுது. அப்போ பாஜக ஆதரவான இடி தாவேக்காவுடைய வழக்குக்குள்ள வருது அப்படின்னா பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன டீலிங் இருக்கு? ஆளுநர் அவர் ஆட்சி அமைக்கவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை ஜனநாயக சக்தியில் வச்சாங்க. ஆனால் இவர் தொடர்ச்சியாக அரசுக்கு ஆதரவாகவே எல்லாம் செயல்படுறாரு. விஜய் மீது இவருக்கு பிடிக்கல, விஜய் ஆட்சி பிடிக்கல, பாஜகவுக்கு விஜய் பிடிக்கல அப்படின்னா ஆளுநர் உடனடியாக முதல் வாக்குமூலம் வைகோ வாக்குமூலத்தை கொடுக்கும்போதே கையெழுத்தை போட்டு விஜய் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட்டிருக்கலாம். ஏன் போடவே இல்லை? 2 புகார் கொடுத்து இதுவரைக்கும் ஏன் ஆளுநர் மாளிகையிலேருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாங்க? அப்போ தாவேக்கா பாஜகவுடைய கள்ள குழந்தை என்று, ஆர்எஸ்எஸ் உடைய கள்ள குழந்தை என்று திருமாவளவன் சொன்னது உண்மைதானா? அதனால தான் இப்போ எந்த நடவடிக்கை எடுக்காமல் இவங்க அமைதியாக இருக்கிறாங்களா அப்படின்ற பல்வேறு கேள்விகளை இன்னைக்கு பொதுமக்கள் கேட்பதற்கான வாய்ப்பு உருவாகுதா இல்லையா? அப்போ விஜய் செய்யக்கூடிய இந்த ஆபரேஷன் எல்லை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் புகார் என்பது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதற்கு ஆளுநருடைய அனுமதி என்பது கொடுத்தே ஆகணும். ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் திமுக போக தான் போகுது. அப்படின்றப்போ தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய அவப்பெயர் ஏற்படணுமா? இப்போ வீரபாண்டியன் அவர்கள் சொன்னதை போல தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல்கள் நடந்திருக்கு, எத்தனையோ கட்சிகள் இருக்கு. இது போன்ற கேவலமான குதிரை பேரங்கள் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஏன் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது? பாஜக வடமாநிலங்கள் செய்யக்கூடியதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அப்போ பாஜக தான் தாவேக்காவை வழிநடத்தி இதெல்லாம் செய்கிறதா அப்படின்ற கேள்வியை உறுதிப்படுத்த முடியுதா இல்லையா? இப்படிப்பட்ட அரசியலை பண்ணி தான் நீங்கள் ஆட்சியில் அமரணுமா? ஒரு பக்கம் தூய ஆட்சின்னு சொல்கிறீங்க, ஆனால் குட்கா வழக்கில் போதைப்பொருள் வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்களை எல்லாம் நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க. அவங்களோட வழக்குகளை நாங்கள் சமரசமின்றி நடத்துவோம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குமூலத்தை வேறு கொடுத்துக்கிறீங்க. செந்தில் பாலாஜி அதை செய்து விட்டார், ஆட்சியை கவிழ்க்க பண்ணி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை கவிழ்க்க சதி அப்படின்ற வார்த்தையை கோர்ட்டில் நீங்கள் அஃபிடவிட்டை மாற்றி அந்த வார்த்தையை நீக்கிட்டு வாக்குமூலமாக போட்டதெல்லாம் நாடறிஞ்ச விஷயமாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் கண்ணியத்தை காக்கணும். தமிழ்நாட்டுடைய கண்ணியம் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் கண்ணியமாக இருந்தது, இதையெல்லாம் பின்பற்றி தயவு செய்து இந்த குதிரை பேரத்தை தமிழ்நாட்டில் தடுத்து நிறுத்தணும். வீரபாண்டியன் அவர்கள் சொல்வதைப் போல குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்றதான் எல்லோருடைய பார்வை. நன்றி.